இருக்காங்க. நாங்கள் விஜய் வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். நிறைய மாற்றங்கள் வரும். மாற்றத்தை நாங்களும் எதிர்பார்க்குறோம். அதனால வரணும்னு ஆசை. மக்கள் மத்தியில் விஜய்க்கு ஆதரவு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக இருக்குது, நிறையவே இருக்குது. இப்போ நீங்கள் நம்ம வீட்டிலலாம் எத்தனை ஓட்டு போடுவாங்க சார் விஜய்க்கு மட்டும்? எங்கள் வீட்டில் விஜய்க்கு மட்டும் ஒரு 30 ஓட்டு இருக்குது. 30 ஓட்டு இருக்குது. ஆமாம், ஒரு குடும்பத்துக்கு ஒரு 30 ஓட்டு கண்டிப்பாக இருக்கும். ஆனால் 30 ஓட்டும் கன்ஃபார்மாக விஜய்க்கு விடுங்களா? ஏன்னா எல்லாரும் சொல்லுவாங்க ஆனால் விஜய்க்கு ஓட்டு போட மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க, அதனால் கேட்குறேன். கண்டிப்பாக விழுகுங்க. அது மற்றவங்க பார்வையில் அப்படி இருக்கலாம், ஆனால் எல்லாருடைய மனசுலையும் விஜய் கண்டிப்பாக இருக்கார். கண்டிப்பாக விழுகும். நானும் விஜய் தான். யார் சிஎம் வந்தால் நல்லா இருக்கும்? இதில் என்னங்க டவுட்டு, நம்ம தளபதி தான் வருவார். தளபதி மட்டும்தான். 2026 தளபதி மட்டும்தான். நம்ம டிவிக்கே மட்டும்தான். மக்கள் மத்தியில் ஆதரவு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? 100% இருக்கு ஆதரவு. ஆனால் சும்மா விஜயை பார்க்கத்தான் வராங்க, ஆனால் ஓட்டெல்லாம் போட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு. அப்படிலாம் இல்லைங்க. ஓட்டு இல்லாதவங்க கூட ஓட்டு ஐடி அப்ளை பண்ணி கண்டிப்பாக ஓட்டு போடுவாங்க. நம்ம தளபதி சிஎம் தான். கண்டிப்பாக சிஎம் தான் 2026. விஜய் தான் வருவார். என்னன்னா இத்தனை நாள் சினிமாவில் இருந்து அவர் நிறைய மக்களை கவர் பண்ணிட்டாரு. அது உண்மையாலையுமே நம்ம தமிழ்நாட்டில் நடக்கும். அவர் அடுத்த வருஷம் சிஎம் ஆவார் கன்ஃபார்ம். அப்படி பார்த்தா நம்ம அரசியல் எடுக்கிறத விட சினிமாவில் தான் நிறைய காசு எடுக்க முடியும்னு சொல்கிறாங்க. ஆனால் அது உண்மை கிடையாது. அவர் நமக்கு நல்லது பண்ண தான் வராரு. முக்கியமாக இந்த நீட்டு இதெல்லாம் ஒழிக்கிறதுக்கு அவர் பெண்களுக்கு ஒரு துணையாக நிற்பாருன்னு நம்புகிறோம். கண்டிப்பாக இருக்குது. குடும்பமே ஓட்டு போடுவோம். 3. விஜய் அண்ணா வந்தால் தான் நல்லாயிருக்கும். விஜய் அண்ணா எனக்கு அவர் ஃபேனு, சின்ன குழந்தையிலேருந்து ஃபேன். அதனால அண்ணா வந்தால் தான் நல்லாயிருக்கும். எப்படி பார்க்குறீங்க? மக்கள் மத்தியில் ஆதரவு இருக்கா விஜய்க்கு? இருக்கே. ஆமாம். உங்கள் வீட்டில் யாருக்கு ஓட்டு போடுவாங்க உங்களை தவிர? எங்கள் வீட்டில் எல்லாருமே, எங்கள் ஃபேமிலியே விஜய் அண்ணாவுக்கு தான். ஆமாம். நாங்கள் அறந்தாங்கி. வீட்டில் எத்தனை ஓட்டு இருக்கு சார்? எங்கள் வீட்டில் 5 ஓட்டு. எல்லாருமே டிவிக்கே தான். ஆமாம். எல்லாரும் ஒரு ஃபேமிலி தான். யார் முதல்வராக வந்தால் நல்லா இருக்கும்? விஜய் தானே. என்ன காரணம்? அவர் வந்தால் நல்லா இருக்குண்ணா. ஏன்னா அப்படியாப்பட்ட ஒரு உச்சத்தையே வேணான்னு உதறி தள்ளி வர்றாரு. அவர் நினச்சா ஒரு வருஷத்துக்கு 1000 கோடி சம்பாதிச்சுட்டு போயிடலாம் ஈஸியாக. வேணாம் மக்களுக்கோசம் நல்லது செய்யணும்னு வராருல்ல, அவர் கண்டிப்பாக நல்லது தான் பண்ணுவார். அவருக்கு தான் நான் எங்கள் ஓட்டே. நான் இத்தனை வருஷம் ஓட்டே போட்டதில்லை. இதுக்கப்புறம் தான் ஆதார் கார்டு எல்லாமே ரெடி பண்ணி அவருக்கு ஓட்டு போடுறதுக்கோசம் தான் நான் இதெல்லாம் ரெடி பண்ணுறேன். ஆனால் இப்போ குறிப்பாக அவர் இதுலேயும் சம்பாதிக்க தான் வராது மாதிரிலாம் வதந்தி கிளப்புறாங்க. எதுக்கு நான் இதில் இவ்வளோ அசிங்கம் பார்த்தீங்களா? எவ்வளோ அசிங்கம். எதுக்கு இதில் அவர் சண்டை போட்டுக்கின்னு அசிங்கம்? அதில் போய் ஒரு சின்ன ஒரு யாடுனாச்சாலே அவர் எத்தனை கோடி வாங்கிட்டு போயிடுவார் அசால்ட்டாக. எதுக்கு இதிலலாம் அவர் சண்டை போட்டுக்கின்னு கஷ்டப்பட்டுக்கின்னு சம்பாதிக்கணும்னா அதுலேயே அவர் சம்பாதிச்சுட்டு போயிடுவார். இதில் எதுக்கு வரணும்? நல்லது பண்ண தான் வரணும். இப்போ எவ்வளோ பேர் நல்லது பண்ணுகிறாரு. அது 41 குடும்பத்துக்கு பாருங்கள், அவர் தத்து எடுத்துருக்காரு. 20 லட்சம் யாருன்னா கொடுக்குறதா இருந்தால் சரி, பெரிய பிரம்மாண்டமாக ஒரு மேடை போட்டு குடும்பமே எல்லாம் உக்காஞ்சி அப்படி இப்படின்னு பேசி ஒரு நாள் ஆகும் அந்த செக்கை கொடுக்குறதுக்கு. செக்கை கொடுத்தா 4-5 நாள் ஆகும் அது அவங்க அக்கௌண்ட்டில் வரத்துக்கு. அவர் அப்படின்னும் போது போட்டு விட்டார். போட்டு விட்டது இல்லாமல் 41 குடும்பத்தை தத்து எடுத்துக்கினார். என் பேர் உங்கள் ரேஷன் கார்டில் இல்லைன்னா கூட நான் உங்கள் வீட்டில் ஒரு ஆள் தான். மாதம் இவ்வளோ அமௌண்ட் யார் பண்ணியிருக்காங்க? யார் பண்ணியிருக்காங்க? யாருமே பண்ணதில்லை. அதே மாதிரி நிறைய இடத்துல சின்ன சின்ன வேலைலாம் பண்ணிகிட்ருக்காங்க. கார் கொடுக்குறது கொஞ்சம் நிறைய நல்லதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அவர் தான் வரணும் மெயின்.